வணக்கம். நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். எப்பவுமே புன்னகை பூத்துக்கிட்டு மனத்தை பரப்பிட்டு இருக்கிற மலர்களுக்கு தெரியாது தான் எங்க போறோம்னு. அது ஒரு சில சமயத்துல இறந்த பிணத்துக்கு மாலையா போகலாம், இல்லைன்னா கடவுள் சிலைக்கு மாலையா போகலாம், இல்லைன்னா ஒரு மனிதனோட கழுத்துல மாலையா தொங்கலாம், இல்லைன்னா அலங்கார பொருளா மாதிரி அலங்கரிக்கலாம். ஆனா நினைச்சு பாருங்க, அந்த மலர்கள் தன்னோட உள்தன்மையை எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் மாத்திக்கிட்டதே இல்லை. அது எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும், தன்னோட நறுமணத்தை பரப்பிக்கிட்டே இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம உள்ள போய் எல்லாத்துக்கூடையும் கலக்கும் போது நல்ல சூழ்நிலை இருக்கும், கெட்ட சூழ்நிலை இருக்கும், நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம உள்தன்மை மாசுபாடு ஆகி நமக்கு துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாகும். அதனால அந்த மலர்கள் மாதிரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களா இருந்தாலும் சரி, நமது உண்மையான உள்தன்மையான அன்பு, கருணை, பாசத்தை என்னைக்குமே மாத்திக்க கூடாது. நன்றி, வணக்கம்.